பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயில ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீனா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லு மீனா, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஏன்க்கா வீட்டுக்கு வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. யாரோட வீட்டுக்கு மீனான்னு சொல்லி மயில கேக்குறாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் சாரிக்கா தெரியாம வாயில வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, சுடர் இந்த கல்யாணத்துக்கு நிஜமாவே ஒத்துக்கிட்டாளான்னு சொல்லி கேக்குறாங்க. நானும் சுடருக்கு எப்படி எல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா சுடர் என் பேச்ச கேட்கறதா இல்ல. அம்மா என்ன சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியல. அவ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்றா. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் மீனா? மனசுக்கு வருத்தமா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சியோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிறத பார்த்துக்கிட்டு நான் அப்படியே கல்லு மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சுடர் கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, இது எல்லாமே அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக இந்த நிச்சயதார்த்த நாடகம் எல்லாம். நான் கண்டிப்பா இந்த குமார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க. நான் விரும்புறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களோட லைஃப்பை ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதேபடி நானும் இருக்க மாட்டேங்க்கா. என்னுடைய லைஃப்பை நானா சூஸ் பண்ணிக்கிறது தான். நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தரை விரும்பினேன். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது வரைக்கும் உங்க எல்லாரையும் நம்ப வைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிச்சயதார்த்த நாடகம்னு சொல்லி சுடர் மனசுல நினைக்கிறாங்க. இப்ப மயிலும் சுடர்கிட்ட போறாங்க. சுடரு, நான் சொல்றத கேளு. இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாண்டி. நான் வேணும்னா கூட பொய் சொல்லி இந்த நிலைமையில இருக்கேன். அதுல என்னுடைய பங்கு இருக்குன்னு வச்சுக்கோ. என் கண்ணு முன்னாடி நீ அழியறத என்னால பார்க்க முடியாது. உனக்கு எக்ஸாம்பிளா நான் இருக்கேனே, அதை பார்த்து கூட உனக்கு புத்தி வரலையான்னு சொல்லி மயில திட்டுறாங்க. உடனே சுடர் எதுவுமே பேசாம சைலண்டா எந்திரிச்சு போயிட்டு அவங்க லவ்வருக்கு கால் பண்ணி, இங்க பாரு, எனக்கு நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு நம்ம ஓடி போனாதான் ஓடி போன மாதிரின்னு சொல்லி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. மயிலுக்கோ பாக்கியத்துக்கோ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சுடர் வேறு ஒருத்தரை லவ் பண்றாங்கன்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இப்ப சுடர் ஒரு வேளை குமார கல்யாணம் பண்ணிக்காம ஓடி போயிட்டா பழி யார் மேல விழ போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.